அடுத்ததாக இங்கு ஒரு பேச்சு இடம்பெற இருக்கின்றது. இஸ்லாமிய முன்மாதிரி பாடசாலை பெண்கள் பிரிவைச் சேர்ந்த செல்வி எம் சக்கீனத் ரலியா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன்மாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தோழர்கள் மீதும் சலாம் உண்டாவதாக. மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே, கௌரவத்திற்குரிய பிரதேச செயலாளர் அவர்களே, கண்ணியத்திற்குரிய அதிபர் ஆசிரியர் பெருந்தகைகளே, பெற்றார்களே, பெரியார்களே, என் சக மாணவ மணிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இன்று உங்கள் முன்னிலையில் நாவை பேணுவோம் எனும் தலைப்பில் சிறிது நேரம் சிற்றுரை ஒன்றை ஆற்றலாம் என நினைக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அகிலங்களின் இறைவனான அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். படைப்பினங்களிலே மிகச்சிறந்த படைப்பாக அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட மனிதன் தன்னுடைய சிறிய நாவினால் சில நேரங்களில் மேன்மை அடைகின்றான். ஆனால் பல நேரங்களில் சிறுமை அடைந்து விடுகின்றான். அன்பானவர்களே, உலகில் எழும் பல பிரச்சனைகளுக்கு மூல காரணம் இந்த நாவு என்றால் அது மிகையாகாது. இந்த நாவின் மூலம் பல சமூகங்களுக்கிடையே எழுச்சிகளும் புரட்சிகளும் ஏற்படுகின்றன. இந்த நாவினை பயன்படுத்துவதன் பொறுத்து அதன் விளைவு ஆக்கப்பூர்வமானதாகவோ அல்லது அழிவு தரக்கூடியதாகவோ அமைகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு திருப்தியுறும் வார்த்தையை கூறுகின்றான், ஆனால் அவன் அதனுடைய சக்தியை எண்ணி பார்ப்பதில்லை. இதன் காரணமாக அல்லாஹ் அவனுடைய அந்தஸ்தை ஏற்றுகின்றான். இன்னொரு மனிதன் அல்லாஹ்வுக்கு கோபத்திற்குரிய வார்த்தையை பேசுகின்றான், ஆனால் அவன் அதனுடைய சக்தியை எண்ணி பார்ப்பதில்லை. இதன் காரணமாக அல்லாஹ் அவனை நரகத்தில் எரிக்கின்றான். அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, ஆதாரம் புகாரி. நம் வாயிலிருந்து உதிரும் அனைத்து வார்த்தைகளும் பதிவு செய்யப்படுகின்றது. முதலில் நாம் ஒன்றை கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வினால் நியமிக்கப்பட்டிருக்கும் மாணவர்கள் கன நேரம் கூட நம்மை தவறாமல் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய அனைத்து செயல்களையும் பதிவு செய்கின்றார்கள். மேலும் நம் வாயிலிருந்து உதிரும் அனைத்து வார்த்தைகளையும் ஒன்று கூட விடாமல் பதிவு செய்கின்றனர். அல்லாஹ் இது குறித்து மறுமையில் நம்மிடம் நிச்சயமாக கேள்வி கேட்பான் என்பதை முஸ்லிமான ஒவ்வொரு மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான், கண்காணித்து எழுதக்கூடியவர் மனிதனும் இல்லாமல் எந்த சொல்லையும் அவன் மொழிவதில்லை. சிந்திக்காமல் பேசுவதால் ஏற்படும் விபரீதம். ஒரு அடியான் சில வார்த்தைகளை மொழிகின்றான், ஆனால் அதை பற்றி நல்லதா அல்லது கெட்டதா என்று அவன் சிந்திப்பதில்லை. இதன் காரணமாக கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடைப்பற்ற தூரமளவிற்கு நரகத்தின் அடிப்பாகத்திற்கு விழுந்து விடுகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, ஆதாரம் புகாரி. முஸ்லிம்களில் சிறந்தவர். முஸ்லிம்களில் எவர் சிறந்தவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்ட போது, இவருடைய நாவினாலும் கரத்தினாலும் முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெறுகின்றார்களோ அவரே ஆவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பாளர் அபூ மூசா ரலியல்லாஹு அன்ஹு, ஆதாரம் புகாரி. நல்லதை பேசு அல்லது வாய் மூடியிரு. எவர் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிறாரோ அவர் நல்லதை சொல்லட்டும் அல்லது வாய் மூடி இருக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, ஆதாரம் புகாரி. சுவர்க்கம் செல்ல எளிய வரி. எவர் தமது தாடைகளுக்கு மத்தியில் உள்ளதையும் இரண்டு தொடைகளுக்கு மத்தியில் உள்ளதையும் சரியாக பயன்படுத்த பொறுப்பேற்றுக் கொள்கிறாரோ அவருக்கு சுவர்க்கத்திற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பாளர் சஹுல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு, ஆதாரம் புகாரி. எனவே அன்பானவர்களை, நாமும் நமது வாழ்வில் நாவின் விவரத்தை புரிந்து இஸ்லாம் காட்டுகின்ற நாவை பேணி வாழும் ஒழுங்குமுறைகளை பின்பற்றி வாழ்ந்து இறையன்பை பெற்றுக்கொள்வோமாக. இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய நாவால் தான் இந்த விடயத்திற்கு, அதாவது நவ இலக்கிய மன்றத்திற்கு எனது பேச்சை நிகழ்த்தி உள்ளேன். இதற்கு என்னை ஊக்குவித்த எங்கள் அதிபர்
எங்கள் கல்லூரி அதிபர் இஸ்மாயில் சார் அவர்களுக்கு எனது மனமுவந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இத்துடன் எனது பேச்சை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.